Hi friends, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 26ல் இது போல் யூனிக் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிரேஸ்லெட் மேக்கிங்கில் இன்னும் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும், ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு மெட்டீரியல் அப்படின்னா கேஜ் ஒயர் தாங்க. கேஜ் ஒயர் வேறு, கியர் ஒயர் வேறு, சரிங்களா? கேஜ் ஒயரில் 20 சைஸ் கேஜ் ஒயர், 22 சைஸ் கேஜ் ஒயர்னு 2 கேஜ் ஒயர் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம 20 கேஜ் ஒயர், சரிங்களா? 20 கேஜ் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இது போல் இன்ச் டேப்பில் வச்சு அளந்துக்கோங்க. என்னுடைய கையினுடைய அளவு வந்து 6 இன்ச், சரிங்களா? உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 9 இன்ச்சுக்கு அது கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய கேஜ் ஒயர்னுடைய சைஸ் வந்து 22, சரிங்களா? இந்த கேஜ் ஒயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இது போல் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது போல் இன்ச் டேப்பில் வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் 15 இன்ச் பக்கமாக வருது, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 15 இன்ச், சரிங்களா? இதே அப்போ நம்ம எவ்வளோ 30 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு 15 இன்ச் காட்டுது, சரிங்களா? இது போலவே நம்ம 2 பீஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், இது போல் 2 இது நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 20 கேஜ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஜ் ஒயர் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த கேஜ் ஒயர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். 22 கேஜ் ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், சரிங்களா? இப்போ நான் 20 கேஜ் ஒயர் எடுத்து அதில் நான் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் ஐ பின்னில் நமக்கு ஒரு ஐ ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வந்து நான் வளைச்சி எடுத்துக்கிறேங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது போல் ஒரு ஐபின் வந்து ஐபின் ஷேப்பில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்கணும், சரிங்களா? இது போல் செஞ்சதுக்கப்புறம் கேஜ் ஒயரை இது போல் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இப்படி லைட்டாக வளைச்சா கூட அந்த கேஜ் ஒயர் வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும், அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 22 சைஸ் கேஜ் ஒயர், சரிங்களா? இது வந்து 22 சைஸ், சரிங்களா? இந்த கேஜ் ஒயரை இது போல் சென்டரில் எடுத்துக்கலாம், சரிங்களா? நம்ம சென்டரில் ஆல்ரெடி மடித்து தானே வச்சுருந்தோம், அதே சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம 20 கேஜ் ஒயர் கிட்ட இது பாருங்கள், வீடியோவை கவனமாக பாருங்கள். 20 கேஜ் ஒயரில் வச்சு இது போல் ஒரு டைம் சுற்றி விடுங்க. இங்கே பாருங்கள், வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போல் அந்த 20 கேஜ் ஒயர் மேலே இந்த 22 கேஜ் ஒயர் வச்சு இது போல் நல்லா ரவுண்டாக சுற்றுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த வயர் மேலேயே இந்த வயரை வந்து சுற்றணும், சரிங்களா? சுற்றிட்டீங்க அப்படின்னா இந்த 2 வயருமே ஜாயிண்ட் ஆயிரும், சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் இது போல் வளைவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விடுங்க. கேஜ் ஒயரை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நமக்கு இப்போது இப்படி தான் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர், சரிங்களா? இதே போலவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த பீட்ஸ் வந்து பிரிண்டட் பீட்ஸ் தாங்க, சரிங்களா? பிரிண்டட் பீட்ஸ்லேயே நான் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஷேட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம், சரிங்களா? இப்போ பீட்ஸை 20 கேஜ் ஒயர், சரிங்களா? சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கேஜ் ஒயரில் பீட் வந்து இது மாதிரி போட்டுட்டு வீடியோவை கவனமாக பாருங்கள். சைடில் நம்ம 22 கேஜ் ஒயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேஜ் ஒயரை இது போல் இழுத்து விடணும், சரிங்களா? இழுத்து அந்த பீட்ஸுக்கு சைடில் இது போல் சுற்றிட்டு திரும்பவும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இதே போலவே அந்த சைடும் பண்ணிக்கலாம் பாருங்கள். அந்த சைடு இருக்கக்கூடிய கேஜ் ஒயரையும் இது போல் பீட்ஸுக்கு மேலே, அதாவது பீட்ஸினுடைய சைடில், சரிங்களா? பீட்ஸினுடைய சைடில் இது போல் வச்சுட்டு
திரும்பவும் அந்த 20 கேஜ் ஒயருக்கு கீழே, அதாவது நம்ம கொஞ்சம் தின்னா பெரிய கேஜ் ஒயருக்கு பார்த்தீங்களா, அந்த கேஜ் ஒயருக்கு கீழே இது போல் கொண்டு போயிடணும். போனதுக்கப்புறம் இது போல் திரும்ப அந்த கேஜ் ஒயர் நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு பீட்ஸ் வந்து இது போல் பண்ணியாச்சு. சரிங்களா, இதே போலவே நம்ம இன்னொரு பீட்ஸும் பண்ணலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் இன்னொரு பீட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேங்க. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கியர் வயர் சரிங்களா, கேஜ் வயர் சரிங்களா, இந்த கேஜ் வயரை நல்லா இது போல் ஃபஸ்ட்டு பீடில் இருக்கிறத நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இது போல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் பீடை வச்சுட்டு திரும்ப வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் சரிங்களா, திரும்பவும் இந்த வயரை இது போல் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 2 வயரையுமே நம்ம சென்ட்ரு வயருக்கு கீழே கொண்டு வரணும். சரிங்களா, பாருங்கள், அந்த சைடு இருக்கக்கூடிய வயரை நல்லா டைட்டாக இழுத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த வயரையும் நல்லா அந்த வயரினுடைய கீழே போகிற மாதிரி இது போல் நல்லா இழுத்து டைட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். சரிங்களா, நமக்கு செகண்ட் பீட்மே வந்து அதே போல் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்களா, இப்போ நம்ம 2 பீட்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போது 3வது பீட்ஸும் இதே ப்ரொசீஜரில் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து 25 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் அப்படின்ற டைட்டிலில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சூப்பரான பிரேஸ்லெட் எல்லாமே செஞ்சு கற்றுக்கலாங்க. அந்த அளவுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வீடியோ வந்து இருக்குங்க. இப்போ நம்ம 3வது பீட், அதாவது 3வது பீட்மே பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா, இந்த வயரெல்லாம் கரெக்டான ஷேப்பில் வச்சு நல்லா டைட்டாக இழுத்து பண்ணுங்க. வயரை வந்து லூஸாக விட்டுறாதீங்க. இப்போ நான் 3வது பீட்ஸுமே வந்து இது போல் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம இன்னும் நான் கொஞ்சம் பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 5 பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரேஸ்லெட். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேங்க. அப்படியே உங்களுக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போலவே நம்ம இன்னும் நிறைய பீட்ஸ் வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் நிறைய பீட்ஸ் வந்து கோர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இன்ச் டேப் இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இது போல் கேஜ் ஒயரில் நம்ம இது போல் செஞ்சு வச்சுருக்கிற பீட்ஸ் வந்து எடுத்து வச்சு பாருங்கள். என்னுடைய கையின் அளவு வந்து 6 இன்ச்சுங்க. நான் 6 இன்ச்சுக்கு வந்து இது போல் பீட்ஸ் வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே போலவே உங்கள் கையினுடைய அளவு என்னவோ அந்த சைஸ்க்கு வந்து இது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கேஜ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த வயரை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் உங்கள் கைகளாலேயே இது போல் அந்த கேஜ் ஒயரை இந்த 20 கேஜ் ஒயர், அதாவது சென்டரில் இருக்கிற கேஜ் ஒயருக்கு மேலே இது போல் சுற்றுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் விட்டுறக்கூடாது. சரிங்களா, நல்லா டைட்டாக பிடிச்சி இது போல் சுற்றி விடுங்க. நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, இப்போ நம்ம இது போல் சுற்றி எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரையுமே நம்ம இது போலவே வந்து சுற்றி எடுத்துக்கலாங்க.
நல்லா டைட்டாக பிடிச்சு டைட் பண்ணுங்க. இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ நான் இது போல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இது போல் அந்த கேஜ் ஒயரில் சுற்றினதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து இந்த சைட் பார்த்துருக்கோம், இன்னும் வந்து ஆப்போசிட் சைட் பார்த்துருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஜ் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்து விடுங்க. நம்ம வந்து பாருங்கள் 13 இன்ச், அதாவது 30 இன்ச் கேஜ் ஒயர் எடுத்தே நமக்கு இந்த அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இது போல் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேஜ் ஒயர் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக இது போல் ப்ளையர் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம கையில் போடும்போது நமக்கு கையில் வந்து கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அதனால நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி சமமாக ஆக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கையில் வந்து அது வந்து கிழிக்காது. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சென்ட்ரல் இருக்கக்கூடிய கேஜ் ஒயரை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நமக்கு இது எக்ஸ்ட்ராவே இருக்குது. சரிங்களா? அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு ஐப்பின் ஷேப்பில் வளைச்சி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே போலவே இப்பையும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த கேஜ் ஒயர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் வளைக்கிறதுக்கு. வந்து கொஞ்சம் கையில் வளைக்கும் போது பொறுமையாகவே வளைச்சி எடுத்துக்கோங்க. பட் ஆனால் பிரேஸ்லெட்டோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கையில் வந்து தான் அதை வளைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு வளைச்சி காட்டுறேன். உங்களுக்கு முடியல அப்படின்னாலுமே ப்ளையர் வச்சு கூட லைட்டாக அதை பண்ணி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிங்களா? வந்ததுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த வயரை வந்து இது போல் வளைச்சி விடணும். பட் ஆனால் நான் வளைச்சி விடுறதுக்கு முன்னாடியே வந்து ஹூக் வந்து போட்டிருக்கணும். பட் ஆனால் நான் மறந்துட்டு ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு வளைச்சி விட்டுட்டேங்க. சரிங்களா? அப்போ நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வளைச்சி விட்டு ஃபினிஷே நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அச்சச்சோ நம்ம ஹூக் போடவே இல்லையே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படின்னா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதையுமே வந்து நல்லா அது போல் ப்ளையர் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம கையில் வந்து கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது போல் நல்லா ப்ளையர் வச்சு இது நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது உள்ளே போய் அப்படி லாக் ஆகிக்கும். இது போல் மற்ற நம்ம சுற்றி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வயருக்குள்ளே இது போய் லாக் ஆகிக்கும். அதனால் நம்ம கைக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த சைடுமே நம்ம நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. பிரேஸ்லெட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை எல்லாத்தையுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? நான் அந்த ஹூக் போடுறதுக்கு மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால நான் இப்போ இந்த சைடு திருப்பி வந்து ஹூக் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஐப்பின் ஷேப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ ஹூக் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நமக்கு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்குமே இந்த பிரேஸ்லெட் செஞ்சதுமே ரொம்ப ஆர்வம். அப்பா சூப்பராக வந்துருச்சு, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படா கையில் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்தேங்க. அவ்வளோதான், நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த பிரேஸ்லெட் பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்குங்க. இதே பீட்ஸ் வந்து நீங்கள் மல்டி கலர் பீட்ஸ் கூட வச்சு இந்த பிரேஸ்லெட் வந்து செஞ்சுக்கலாம். நம்ம எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே ஈஸியாக வேர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நம்ம அதை லைட்டாக இது போல் வளைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தானே நம்ம கையில் போட முடியும். சரிங்களா? இது போல் நல்லா அப்படியே பொறுமையாக இது போல் வளைச்சிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இது போல் வளைச்சிட்டு ஹூக் வந்து இப்போ நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இது போல் லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு தான் நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஜம்ப்ரிங் மாதிரி, அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம பிரேஸ்லெட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க.
சரிங்களா? இப்போ நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கையில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ப்ரேஸ்லெட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்ம கையிலையுமே போட்டாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த ப்ரேஸ்லெட் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கலங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு. அழகா இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்களும் இது போல சூப்பரான ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு கற்றுக்கலாங்க. அழகா இருக்குங்க. இந்த ப்ரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரேஸ்லெட்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.